நம்ம மூர்த்தியை இப்படி ஒரு நிலமையில பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது கையில் இருந்துட்டு மூர்த்திக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுருக்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் எங்கே தேடியும் வந்து போனால் இந்த ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை. அதுவும் போலீஸ்லாம் வந்து பேசும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி நம்ம கையலோட கண்ணில் படுறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான். ஹாஸ்பிட்டலில் நம்ம மூர்த்தியை வந்து போயின்னா ஒரு டாக்டரு இன்னும் வந்து போயின்னா நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம மூர்த்தி ஒருத்தங்களை கொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, அதே சமயம் நம்ம கையல் அந்த இடத்துல நம்ம மூர்த்தியை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி. ஏன்னா வேலை விஷயமா வெளியூர் தான் வந்து போயிருக்காங்க. எங்கேயோ ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதே ஊருக்குள்ளேயே நம்ம மூர்த்தி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ தான் வந்து கையலுக்கு தெரிய வந்து கையல் சரியான அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து முழிக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.